கடந்த 3 ஆண்டு காலமாக டெல்டா மாவட்டத்திலே குறுவை சாகுபடி செய்த அந்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தை இடம்பெறாத காரணத்தினாலே கடந்த ஆண்டு குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கருக்கு மேல குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் எல்லாம் கருகி, தண்ணீர் இல்லாமல் கருகி சேதமடைந்தது. பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெறாத காரணத்தினாலே அந்த இழப்பீட்டு தொகை பெற முடியல. திமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட அவல ஆட்சி தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயி தொழிலாளிக்கு விலையில்லா கறவை மாடுகள் கொடுத்தோம், விலையில்லா ஆடுகள் கொடுத்தோம், விலையில்லா கோழி கொடுத்தோம். கிராம பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக விவசாயிகளையும் பார்த்தோம், விவசாய தொழிலாளிகளையும் பார்த்தோம். விவசாய தொழிலாளிக்கு பசு வீடுகளை கொடுத்தோம், பிரதமர் வீடு திட்டத்தின் கீழ் வீடுகளை கட்டி கொடுத்தோம். இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விளைகின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் இன்றைக்கு விவசாயத்தினுடைய உபதொழிலாக இருப்பது கால்நடை வளர்ப்பு. அந்த கால்நடை வளர்ப்பு சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த கால்நடை வளர்க்கின்ற விவசாயிகளும் சரி, விவசாய தொழிலாளிக்கும் இரட்டிப்பு வருமானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது, அம்மா அரசு இருக்கின்ற பொழுது நம்முடைய கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தலைவாசலிலே சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே 1022 ஏக்கரில் பிரம்மாண்டமான கால்நடை பூங்காவை கட்டி கொடுத்தோம். இன்று வரை அந்த கட்டிடத்தை திறக்கவில்லை. அங்க இருக்கின்ற கால்நடை மருத்துவக் கல்லூரி நான் திறந்தேன், ஆனா அங்க இருக்கின்ற ஆராய்ச்சி நிலையத்தை இதுவரைக்கும் திறக்கல. வேண்டுமென்றே திட்டமிட்டு அண்ணா திமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக முழுக்க முழுக்க மாநில நிதியிலிருந்து சுமார் 1000 கோடி ரூபாய் செலவு செய்து இந்த கால்நடை பூங்காவை கட்டிய அண்ணா திமுக அரசாங்கத்தில் அந்த திட்டத்தை இன்னும் கிடப்பிலே போட்டு வைத்திருக்கின்றார். இந்த விதத்தில் விவசாயிகள் உங்களுக்கு எதிரானவர்களா? இந்த கால்நடை பூங்காவை, கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தை துவக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு நிறைய விவசாயிகள் பயன்பெற்றிருப்பார்கள். சிந்தித்து பாருங்கள். நான் அமெரிக்கா சென்றிருந்தேன். அங்கே பஃபலோ கால்நடை, அந்த கால்நடை வளர்த்துக்கின்ற இடத்துக்கு போனேன், கால்நடை பால் பண்ணைக்கு போனேன். அங்க அந்த பஃபலோ பால் பண்ணையில் ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. 65 லிட்டர் பால் கொடுக்குது. அதை எண்ணினேன். நம்முடைய விவசாயிகள் வளர்க்கின்ற பல்வேறு இன பசுக்கள் ஒரு நாளைக்கு 15 லிட்டருக்கு மேல கிடைக்கிறது இல்ல. அதே இன்றைக்கு வெளிநாட்டுக்கின்ற பசுக்களையும் நம்முடைய பசுக்களையும் இணைந்து இன்றைக்கு கலப்பின பசுக்களை உருவாக்கி இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக நம்முடைய விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்தா சுமார் 35 லிட்டர் ஒரு பசுக்கு பால் கறக்கும். எவ்வளவு அற்புதமான திட்டத்தை! அந்த திட்டத்தையும் முடக்கி வச்சிருக்கிறாங்க இந்த அரசாங்கம். மீண்டும் அண்ணா திமுக அரசு வருகின்ற பொழுது இந்த திட்டத்தை துவக்கி இங்க இருக்கின்ற விவசாயிகளுடைய தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து விவசாயிகளுக்கும் கலப்பின பசுக்களை கொடுத்து அவருடைய வருமானத்தை அதிகரிக்கின்ற நிலையை நாங்கள் உருவாக்குவோம். இன்னைக்கு ஏதோ பேசுகிறார் திரு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும். இன்னைக்கு மதில இருக்கின்ற எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டல, ஒரு செங்கலை தூக்கிட்டு ஊர் ஊரா சுத்துறைய. பல லட்சம் செங்கல்ல கட்டி முடிக்கப்பட்டு 2 ஆண்டு காலம் ஆகின்ற கால்நடை பூங்காவை திறப்பதற்கு உங்களுக்கு என்ன கைவலிக்குதா? எவ்வளவு நேரம் ஆகும்? காணொலி காட்சி மூலமா ஒரு 10 நிமிஷத்துல திறந்துடலாம். திறக்கிறதுக்கு மனம் இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, வருகின்ற தேர்தலிலே உங்களுக்கு தகுந்த பதிலடி இந்த மக்கள் கொடுப்பார்கள். விவசாயி பற்றி 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் திருவள்ளுவர் அழகாக சொன்னார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே விவசாயிகளுடைய பெருமையை நாட்டிற்கு பறைசாற்றினார். அதனுடைய பொருள், உழவு தொழில் செய்து வாழ்பவரே உரிமையோடு உலகில் வாழ்வதற்கு தகுதியுடையவர், மற்றவரெல்லாம் பிறரை தொழுது அவரை பின் சென்று வாழக்கூடியவராக இருப்பார் என்று நம்முடைய விவசாயியுடைய பெருமையை குரல் வடிவிலே நமக்கு பெருமை சேர்த்தவர் 2000 ஆண்டுக்கு முன்பே ஐயன் திருவள்ளுவர். அப்படிப்பட்ட மகான்கள் விவசாயிகளை பற்றி தெரிந்திருக்கின்றார். ஆனால் இங்கே இருக்கின்ற முதலமைச்சர் விவசாயிகளுடைய பிரச்சனையை தெரியாத முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது நமக்கு நாமே திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டத்தில்
ஊர் ஊரா போனார். அப்போ நம்முடைய சேலம் மாவட்டத்துக்கு வந்தார். சேலம் மாவட்டத்திற்கு தலைவாசலுக்கு வந்தார். தலைவாச கரும்பு தோட்டத்தை பார்வையிட போனார். அது போகும்போது ஒரு காங்கிரீட் பாதை அமைச்சு காங்கிரீட்ல கோட் ஷூட் போட்டு போட்டோ ஷூட் போட்டாங்க. அந்த பாதையில் நடந்து போய் கரும்பு பயிரை பார்த்தவர் தான் நவீன விவசாயி திரு ஸ்டாலின். சிந்திச்சு பாருங்க, கரும்பு பயிரை பார்வையிடுவதற்கு கரும்பு தோட்டத்துக்கு நடுவால காங்கிரீட்ல பாதை அமைச்சு கொடுத்து அந்த பாதையின் வழியாக சென்றுதான் அந்த பயிரை போய் பார்வையிட்டார்.